கோயில் சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அடுத்து இந்த மாதிரி டீயை சாப்பிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புவோம். அருப்புக்கோட்டை சந்தையாவா? அருப்புக்கோட்டை சந்தை தான். இப்போ எங்கே அருப்புக்கோட்டை சந்தை எல்லா சந்தைக்கு தானே போவோம்ல. 6 மணிக்கு போயிடலாமா? 6 மணிக்கெலாம் போக முடியாது. அது எப்படி போக 6:30 ஆயிரும். எதுக்கு போகணும்ல, எப்படி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்காயிரும். பெட்ரோல் போட்டாச்சுங்க. இப்போ சந்தைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. டீ சாப்பிட்டு கிளம்புவோம். டீ சாப்பிட்டு எப்படி கிளம்புவோம்? ஆமா. டீ கிடையாது டீ கடை போகலாம். விருதுநகர் வந்துச்சு. விருதுநகர் மேம்பாலத்தில் போய்கிட்டு இருக்குங்க. விருதுநகர் வந்து சொன்னால் எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும். சந்தை போகிறதுக்கு முடிஞ்சிருச்சு. அருப்புக்கோட்டை போயிட்டு உள்ள சந்தையில் எல்லாம் காட்டுறேன். நீங்கள் இந்த இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே நம்மளுக்கு ஒரு லைஃப் ஒன்று போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், பட்டனை அதை கட்டி விட்டுருங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டு அடிக்கடி வீடியோ பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது தகுந்த வீடியோ இன்னும் எனக்கு துணையாக நல்ல வீடியோ பண்ணுறேன். விவசாயம் தான் நம்மளுக்கு முக்கியம், அதை தான் காட்டுவேன். சந்தை எல்லா சந்தைக்கும் போவேன். வீடியோ போட்டுட்டு போகிறேன். குட்டி வர வாங்க வேண்டியிருக்கு, பார்த்துங்க. பாருங்க, சந்தை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வர நீ பார்த்துக்கு பாருங்க. ஒரே வார்த்தை என்ன விலை கேட்டியா வெட்டியா? என்ன விலை கேட்டியா? 500 ரூபா கூட. நீ என்ன விலை கேட்டாலும் 500 ரூபா கூட. பேச்சு மாறல. அது உண்மையான என்ன சொல்லு? 12 ரூபா சொல்லுங்க. பார்த்து வராங்க. கடா குட்டியா பொட்டை குட்டியா சொல்லுங்க. 7 ரூபா கொடுங்க. 7 ரூபாயா சொன்னா எப்படி பொருத்தமா சொன்னீங்கன்னா கேட்கலாம். 7 ரூபா சொன்னா எப்படி நீங்க கேளுங்க. நாங்க கேட்டதை கொடுத்துட்டீங்க. இல்லை நீங்க கேட்கறது நாங்க கொடுத்துட்டோம். பொட்டை குட்டியா 5,000 ரூபா தர்றேன். என்ன பொருத்தமாக எத்தனையோ வரும்? 6 ரூபா முடிச்சது. 6 ரூபாய்க்கு அறுத்தம் பாருங்க. அறுத்தம் பார்க்க ஒரே நான் கேட்க நீங்க மதிப்பா கேட்டீங்கன்னா 6 ரூபான்னு சொல்லிட்டேன். ஐயா கேளுங்க, மதிப்பா தான் கேட்டீங்க. அதான் மதிப்பா கேட்டீங்கன்னா எதுக்கிட்ட எடுத்தவொடனே 5,000 ரூபா 5 ரூபாய் கேட்குறேன். உங்களுக்கு கட்டுவீங்க, எனக்கு கட்டுவீங்க. நீ மொத்தமாக வாங்க போறேன், நான் சில்லறையா போய் பார்க்க போறேன். ஆமா, சந்தோஷமா கொடுங்க. நானும் அறுத்து பார்க்க இவ்வளோ கட்டாரியா? நீங்க வேற சும்மா இதுல போய் மானனியா பிடிச்சி 5,000 ரூபாய்க்கு பாருங்க. பாருங்க கேட்டுல அவங்க தான் போறாங்க. எல்லாம் இருக்காரு அவருக்கு. அதே முடியும் வாங்கிங்க. 2 ரூபா சேர்த்து கொடுங்க. ஐயா ஐயா குட்டிக்காக என்ன எனக்கு பாருங்க, உண்மைக்கும் பாருங்க. பாருங்க, நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. நான் அறுத்து பார்க்கணும்ல. 200 பாக்க எங்கேயுமே ஏற்பட்டுதானே? 200 போடுங்க. அது வேணாம். பேட்டா வேற நீங்க போடணும். பேட்டை வேற குட்டி இப்பயே வாங்குறேன். இந்த இருக்காரு 5,200
நீ 5000 ரூபாய்க்கு கட்டணேன். பேட்டை மட்டும் பேட்டைங்கண்ணே இங்க இருங்க. அடுத்த யாரும் கேட்க முடியாது. விட யாருமே எப்படி பழக்கம் நீங்க சொல்றது ரைட் தான். ஒரு போட்டோ பாருங்க. ஃபில்டர் வாங்க. அங்கே இருக்குது பாரு அந்த கம்ப்யூட்டர். இன்னைக்கே குட்டி வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி. என்னவா தள்ளி போந்தானே வராம போக எவ்வளோ ஒன்று இருக்கு? ஏன்னா உங்களுக்கு குறையாக பேசுறீங்க. நீங்க அப்பா இல்லைண்ணே 200 வேணும். 5,400 இருக்கு. டோக்கன் எடுத்துக்கிட்டேன். இன்னையா அது அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ரூபாய் அவர்கிட்ட கொடுத்து. ஏன் 100 ரூபாய் பாக்குறீங்க? 100 ரூபாய் பார்க்காங்க. இல்லைண்ணே ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து விடுங்க. நீ தானே ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நானும் இருக்கு பாக்குறேன். இங்க இருந்து செலவு இருக்கு. 100 ரூபாய் பாக்குறீங்க. நீ கொடுனே என்னவே சொல்லிட்டு டோக்கன் எடுத்துக்கோங்க. அப்படியா வச்சுக்க. 5 மணி பள்ளி உனக்கு கண்டு முடியாது வாங்கிட்டு வந்திருக்கேன். மதனையா பிடிச்சி இதை போய் 8 ரூபாய் என்ன பாரு குட்டி 8 ரூபா மதனையா 10 ரூபா. அது வாங்கியிருக்கேன். இதை வாங்கி மேலே கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. குட்டியை கொண்டாட நீ எதுக்கு வாங்குற? குட்டியை கொண்டு ஓடி மாதிரி வாங்கிக்கலாம். தண்ணி ஓட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. 5 ரூபா வாங்கிக்க. 5,000 ரூபாய்க்கு எடுத்து தரேன். எவ்வளோ காய்கறி இது எப்படி சரக்கு இல்லையா? இதுல இல்லையா அது அது எப்படி ஒன்று ஒத்துக்குவாங்க சொல்லுவாப்பா. வாங்கிக்க. இல்லை இப்போதான் வாங்கிட்டு இருக்கு. அப்போ அதனால அப்பா கூட்டணே சரி குட்டியை பிடிச்சி வந்தாங்க. சரி கட்டிட்டு வரேன்.
நல்லா இருக்கு குட்டி. எனக்கு கருப்பொட்டியோட இங்கே பெருசுல கட்சி விடுப்பாப்ல ₹500 கேட்டாலும் என்னென்ன சொல்லுவாப்பா. தெளிவா இருக்கும் தண்ணி தெளிவு வந்தாலா இந்த ஒன்று குட்டி எந்த விட்ட குட்டி அது உங்களுக்கு தெரியும். சுத்தமாக இருந்தீங்க ஏன் எட்டு ஏன்னா அடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு எட்டணும்ல. எனத்தே ஒரு சம்பளத்துக்கு ஏதாச்சும் இந்த ஒரு இதை விட்ட குட்டி தான் பாருங்க. இதை பாருங்க அதுக்கான இந்த குட்டியை நான் பொறுக்கல பொருத்தமா சொல்லணும். நானும் அறுத்து பார்க்கணும். அவ்வளோ எப்படி வேணும் நீ அந்த இதுக்கு வர மாட்டீங்க. நம்ம கேட்ட அவங்க நீ கேட்டு விலை வச்சுட்டாங்கல்ல அதுக்கு தான் பார்க்குறேன். நான் பார்த்த போது அந்த அண்ணன் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நான் கேட்கக்கூடாது என்னண்ணே. அவர் 10,000 கேட்டார். பார்த்து கொண்டு போங்க பாரு நாட்டை ஆமாண்ணே என்ன ஒரு சொல்லுங்க எப்படி கேளுங்க கேளுங்க. அதனால சந்தனே எல்லாரும் ஒன்று கேட்கறது தானே. 10 ரூபாய்ங்க டோக்கன் எடுத்து அரசல் கிட்ட 10,000 ஆகும். அந்த உள்ளதையும் சொல்லி பொறுப்பா கேட்டு பாருங்க. அவர் கரைக்கிற பாண்டி ஏன்னா நீங்க யாரு அவரா அவர் அதுக்கு போட்டி இருந்தாங்க. 10 ரூபாய் கேட்டுருந்தாரு. இது 10,000 கேட்டுருக்காரு. 12 ரூபா சொன்னோம்மா. கூட ஒரு 1000 ரூபா சொன்னா ஐயா சொல்றாரு கொடுக்குறது கேட்குறீங்களா? கேட்டேன். இல்லை நம்ம கேட்டேன் உங்களுக்கு கேட்கணும் கேட்க என்னண்ணே கேட்டதுக்கு உள்ள சொல்லுங்க. நீங்க 500 ரூபா குறைச்சி கேட்குறீங்க. அவர் பேட்டையும் போட்டுக்கிறோம். நான் என்ன சொல்ல 10 ரூபா தரேன் பேட்டை நான் எடுத்துக்கிறேன். கூடயே கோரியா 10 ரூபா டோக்கன் எடுத்துக்கிறேன். அவர் 10,000 ரூபாய் கேட்டு பேட்டை கொடுத்துருவேன். பொறுப்பா கேட்டு கொண்டு டோக்கன் எடுத்துக்கிறேன். என்னண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்க சந்தோஷம் 10,000 ரூபாய் கேட்டு 10,700 அப்பா அதை குட்டி போயிருக்கு. என்னண்ணே பொறுப்பா கொடுங்க. சரி அதுவுமே பேட்டை போடுங்க. 10,000 ரூபா கொடுங்க போங்க. பேட்டை எடுத்துக்கிறேன் 10 ரூபா. அவர் அதைத்தான் கேட்டாரு. ஆனா அவர் ரூபா கொடுக்க மாட்டாரு எங்களுக்கு. இன்னைக்கு நான் எப்பயுமே குட்டி வாங்கினாலும் ஆனா இவர் கொடுத்துருவாரு. இப்போ வந்தாருவாருங்க எங்க திருச்சிருக்காரு. இன்னைக்கே ஒரு நாளைக்கு அந்த வேண்டாம் 500 முன்ன பண்ண சொல்லுவேன் வந்து கொடுத்துருங்க. நம்ம குட்டி இன்னைக்கு வாங்கியிருக்கேன். புதுசா வியாபாரம் பண்றாப்புல. குட்டி யாருமே வைக்க மாட்டாங்க. காசை நம்ம அப்படின்னா ஒரு குட்டி 2 கம்மியாக வேணாலும் வாங்கிட்டு போயிடுவேன். ஆடங்கிட்ட எதுவும் போடல. குட்டியை கொடுங்க. டோக்கன் எடுத்துக்கிறேன்.
கேட்டா ஒரு பேட்டை போட்டு நாலரை கடை என்ன வாங்குறது என்ன இருக்கு 5 தான் சரி இருக்கட்டும் வெட்டு வேண்டாம் அது கொடுக்கல வாங்கிட்டாப்ல பல்ல கூட இப்பதான் போட்டிருக்கு நாட்டுக்காவான்னு வர்றாரு எத்தனை வரும்டா சிறுசு 5 கிலோ வரும்டா அது 6 கிலோ 10 கிலோடா அவ்வளோதானா 5 6 சரியா போச்சு நேரம் 10 கிலோ போல 9 ரூபா தானே 11 கிலோ கணக்கு சரியா போச்சு பேச்சாக இருக்கு என்ன இருக்கு கரெக்டாக தம்பி வாங்கி விளங்குமா நீ கொட்ட முடியாது 10 ரூபாய் உடச்சி கேட்டிருக்கேன் 10 ரூபாய் கீழே கேட்டிருக்கேன் 10 ரூபாய்க்கு கேட்டேன் 200 டோக்கன் வேறு கேட்டேன் அவங்க குறுக்கு கேட்டேன் கூப்பிட்டாலும் வேணான்ட்டு நான் கூட ஏமாற்ற முடியாது அவங்க நம்மளை ஏமாத்திடுவாளுங்க வாயில காலார கடாயிடுவாளுங்க கொட்டக்குடி இங்க இருக்கு வளர்ப்பு கிடையாது சாமி பட்டுக்குட்டியா சொல்லுங்க சொல்லுங்க பல் போடல சொல்லுங்க 7500 கொடுக்குறேன் என்ன சொன்ன
வாங்கினு சரியா போச்சு. ஆமாம், அவ்வளோதான் மேட்ச் கொஞ்சம் வெளிவா இருக்கு. 5 ரூபா ரைட்டு. இது நல்லா இருக்கு. எழுக்கு அது வேண்டாம்டா. இன்னொன்று கிடக்கும் இன்னொரு தோழி இதுக்கு பெருசா 2 கொண்டு வந்துறியா? அது தூக்க போகணும்ல, நம்ம தூக்க போகணும். நான் வண்டியில அந்த என்ன 32,500 என்ன கேளு சாமி, கேளு சாமி. நீ இல்ல சாமி 5,000 ரூபாய்க்கு மனு கட்டி குடியும் போட்டு அதுக்கால கொண்டு போனேன். பெரிய உடம்பு நான் கறிக்கடை தான், நான் வளர்ப்பு கிடையாது. கறிக்கடை தான், அவனுக்கு தெரியும். ஆமா, என் தம்பியா, என் தம்பி கேட்டேன். தம்பி அந்த பாண்டி அவர் வெள்ளையும் உங்களுக்கு இங்க வரப்பா செத்தியாரையா 25 ரூபாய் செத்தியாரையா கடா குட்டியா எது போட்டு குட்டிதா ஒன்றும் சொல்லுங்க. ஆட்டோட சேர்த்து கொடுக்குறா? பொட்டை குட்டி மட்டும் தரையா? அண்ணன் குட்டியா? நம்ம குட்டியா? பொட்டை குட்டி பாருங்க. பார்த்தேன், மொட்டை குட்டி தரல அப்படின்னு. 2 குட்டி சேர்த்து பாருங்க. வேண்டாம் நம்மளுக்கு. இந்த நான் கேட்கக்கூடிய ஒரு 10,000 கடை இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
சும்மா இருக்க மாட்டா 1200 ரூபாய்க்கா டபுள்னு வைக்கிறதுக்கிட்டு ₹30 தர மாட்டேன். ஓடி போற மாதிரி வெடுக்குன்னு கொடுக்குற. வேற என்ன அப்படித்தான் அதுக்கு என்ன சம்பாதிக்காத நீ போறியா ஒரு வியாபாரம் கொட்டை குட்டியானது சொல்ல மாட்டேங்க. டேய் என்ன சொல்லுங்க? 16 ரூபாய் முடிச்சு விலை சொல்லுங்க. 16 ரூபாயா? ₹16 எப்படி? 9 ரூபா கிடையாது, 6 ரூபா. 16 ரூபாயா? 16. 1000 ரூபா வச்சாலுங்க வராது. கேளுங்க, மொட்டை குட்டி தான் கசாப் கறிக்கிறாங்க. 16 ரூபா சொல்றப்ப என்ன கணக்கு சொல்றப்ப எப்படி கேட்க? 8 கிலோட வராது. ₹7 கிலோ என்ன கணக்கு?
இது என்ன ரேட்ண்ணா? என்ன கிடையாது சொல்லுங்க. இதே சொல்லுங்க. 8 ரூபாயா? வேண்டாம் வேண்டாம் சாமியாரியை பார்த்தா ஒரு வேலை சொன்னா, ஐயாவை பார்த்து ஒரு வேலை சொன்னா, அவ்வளவுதான். இல்லைங்க கையை தட்ட மாட்டேன். 6 ரூபாய் கேட்டாச்சு. தான் கேட்கிறேன். கேட்டாங்க 6 ரூபாய் கேட்டேன். நீ கொடுங்க. அது சொன்னார்ல, டோக்கன் எடுத்துக்கிறேன். சரி இருந்தா போச்சு. என்னையா 57 இல்லைங்க 57 என்னண்ணே அவ்வளோ கட்டாதுண்ணே. அவனை வாங்கினா வாங்கட்டும். என்ன சொல்றீங்க? என்ன நீங்க வேற நீ தான் முன்னாடி பாருங்க. எனக்கு வேண்டாம். அதுக்காக வச்சானா 5,600 யோகன் இருக்கு. வாங்கி அதை கட்டி அந்த குட்டியை நசுக்க போய் எவ்வளோ கட்டி 4,800 குட்டி எப்படி ஐயா சொல்ல போகிறேன். நான் வாங்கினா தான் 100 ரூபாய் பார்க்க முடியாது. அவ்வளோ கட்டி விட செலவு இருக்கு. சொல்லு முதலே சொல்லிடு. எவ்வளோ 100 ரூபா சேர்த்து எப்படி 57 நான் கேட்கல, அவர் தான் கேட்டாரு. நான் சொல்றேன் நான் எங்க 57 அவர் கேட்டாரு. நான் நீ மானே முடிச்சு 57 ரூபாய் வாங்கி என்ன செய்ய முடியா? அவர் சீட்டு காசு அவர் 100 ரூபா சேர்த்து கொடுத்தாரு. 57 அவர் கேட்டாரு. சீட்டை எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னேன்.
இருக்கு பாரு. வச்சுக்கிட்டே இருக்க நீ எதுக்கு வச்சுக்கிட்டு போற? கேட்டீங்க 5 ரூபாய் கேட்டேன். நீ சொல்லுங்க, நீ எவ்வளோன்னு சொல்றீங்க, நான் கொடுத்துட்றேன். அப்புறம் முடிவாப்பில் அவ்வளோதான் 5 ரூபாய் கேட்டார். ரெண்டு மாலை வச்சு கொடுறா, 5,000 ரூபா வச்சு கொடுறா. போட்டோம் 5,500. முருகன் குறியை போட்டு தராம வச்சுக்க மாதிரி குறி போட்டாச்சா? என்ன நாளைக்கு குறி போட்டாரு? 5,000 ரூபாய்க்கு அந்த கேட்டு குறி விட்டு 5,000 ரூபாய்க்கு நாங்களும் தரோம். எவ்வளோ சொல்கிறேன்? குறி போட்டா 5 ரூபா கொடுத்துருங்க. குறி போட்டாச்சு. கத்தி வச்சு எப்படி நேற்று கறிக்கடை வச்சுருங்க. வாங்கம்மாப்பா, இங்கே போட்டாச்சு. ஆமா இப்போ போகிறேன். போராட்டம்னா அவ்வளோதான் வருது. அதுக்கு வாங்கினா சரியா போகிறோம். நான் அன்றைக்கி தோணி வந்து நீங்க என்ன கணக்கு கேக்குறீங்க? குட்டியா வந்துட்டா போமா தந்தையா பேசில நான் பேச மாட்டேன். நீ சீட்டு காசுன்னு சொன்னா அவர் 7 ரூபாய் போட்டு பிடிச்சிக்கண்டாரு. சரி விடு, 5,700 ரூபாய்க்கு டோக்கன் எடுத்துக்கிறேன். விடு 5,700 டோக்கன் நான் எடுத்துக்கிறேன். போ 200 ரூபா நீ சேர்ந்து சாப்பிட்டு குண்டத்துறை வியாபாரி அது என்ன சொல்லுங்க அப்படி சொல்றேன். இறங்கடா இல்லையா சரியாச்சா? என்ன வேணுமா? 14 ரூபா நான் கொடுக்கணும். 14 சரி வை வாங்க. அதான் ஒரே ரேட்டு தான். குட்டி பார்த்து போட்டு போய் போட குட்டி விற்கிற இதில் வாங்க முடியல. வாங்க முடியல. நீ சொல்லுவது ரைட்டுப்பா. பொட்டை குட்டி தானே சொல்றீங்க? ஆமா. என்ன ரேட் விற்குது? என்ன விற்கிதா? வாங்குறது விற்கிது. வாங்குறது வாங்குது என்ன பண்ணீங்க? சரி நான் வாங்குற ரேட்டுக்கு வாங்கின
6,300 வாங்கிட்டேன். ஒரு குட்டி ஒன்று. தூக்கு இந்த அது வரைக்கும் சந்தை ரெண்டு சில்லு இல்லை அதுதான் பார்த்தேன் சில்லு இல்லை டோக்கன் வாங்கிட்டு இல்லை டோக்கன் போலீஸ்காரங்க என்னன்னா பெரிய தொல்லையா சந்தைக்கு குட்டி வாங்கிட்டு வந்து சும்மா ஏதாவது டோக்கனை கூட கொடுங்க அதை வாங்கிட்டேன். நீ 200 சேர்ந்து 5 ரூபாய்க்கு 5,700 டோக்கன் சேர்த்து 5,800 ஆச்சு. நீ 200 சேர்த்து மடங்கு வச்சுருந்தேன் குறைக்க முடியாது. 100 ஜனங்க ஆகும்னா அப்புறம் 200 எழுதி போனேன். வாங்கிட்டியா? இப்போ ஒன்றும் எலெக்ஷன் நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும். தூக்குறியா? ஓட்டு இதாக முடிஞ்சிச்சு இல்லை கரெக்டானே. ஓட்டு நேரத்துக்கு தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏரியில் வருமா அது? அவ்வளோ அது வாங்கினு சரியா போச்சு. நேஜாமா இருக்கா அது பார்த்துக்கேன் தனியாக அப்படி சொல்லிடுமா? வாங்க இது 6 ரூபா கரையை இறங்குது. இது 6 ரூபா கரையை வந்துருக்குதா? ஆமாம் செலவு சேர்த்து இதை வாங்க டோக்கன் செலவு இருக்குது. செலவு இருக்குல்ல அதான் 6 ரூபா கரையை வந்துடுது எனக்கு. கட்டட்டா இப்போ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டோட தொழில் இறக்கி விட்டாச்சு. இந்த குட்டி அந்த குட்டி தான் வாங்கிட்டு வந்தது. குட்டியாப்பா? அந்த குட்டி குட்டி எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை கிலோ வரும்பா? இதாப்பா ரெண்டும் சேர்த்து என்ன 7 கிலோ வரும்பா. ஏன்னா 6 கிலோ 13 கிலோ வரும்பா ஆவரேஜ். இதை போட்டால் தான் சும்மா நல்ல வித்தியாக பார்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இப்போ பாருங்க நம்ம வீட்டு தொழில்கிட்டே இறக்கிட்டாச்சு. தோட்டத்துக்கு போகணும். தோட்டத்துக்கு அந்த குட்டி கம்மியாக இருக்கனால இங்கனக்குள்ளேயே பாட்டிக்காச்சு. ஆமாம் ஆமாம் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போட்டுருக்குங்க. ஆமாம் நீங்கள் போட தான் எனக்கு கொஞ்சம்